தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு வெளியான போது தமிழ்நாட்டில் பாஜகவினர் ஓரளவுக்கு நிம்மதி பெற்றிருந்தனர். மத்தியில் பாஜக பெரும்பான்மையுடன் வெற்றியடையும் என்றும், தமிழ்நாட்டில் 40 தொகுதிகளில் 2 தொகுதி முதல் 3 தொகுதிகளை கைப்பற்றும் என பல்வேறு கருத்து கணிப்புகளில் கூறப்பட்டது. ஆனால் வாக்கு எண்ணிக்கையின் போது தேர்தல் கருத்து கணிப்புகள் அப்படியே தலைகீழாய் மாறிப்போயின. மத்தியில் பாஜக பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என கணித்த நிலையில் பெரும்பான்மை இழந்தது. மேலும் தமிழ்நாட்டில் 40க்கு 40 தொகுதிகளிலும் திமுக கூட்டணியே பிரம்மாண்ட வெற்றி பெற்றது. பாஜக வேட்பாளர் அண்ணாமலை கோவையில் வெற்றி பெறுவார் என கட்சி தொண்டர்கள் எதிர்பார்த்த நிலையில் 1,18,068 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். இந்த நிலையில் அண்ணாமலை தோல்வியை திமுக தொண்டர்கள் கொண்டாடி வந்தனர். திமுகவினர் சிலர் நடுரோட்டில் ஆட்டை அரிவாளால் வெட்டி கொக்கரிக்கும் வீடியோ இணையத்தில் வைரலானது. இந்த நிலையில் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்து தேர்தல் தோல்வி குறித்து விளக்கமளித்தார். நாம் இப்போது வளர்கின்ற கட்சி, வளர்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு பூனை ஆணையாக மாற வேண்டும் என்றால் ஒரு கடினமான பாதையில் அந்த பூனை நடந்து போகணும். 11.5% வந்தது பெருசு இல்லையா? அது ஏற்றம் தானே காட்டுது, இறக்கத்தை காட்டுதா? 12 இடத்துல 2வது வந்திருக்காங்க, அது ஏற்றம் இல்லையா? 3 முனை போட்டி 2 முனை போட்டியாக மாறி 40%, 45% வாக்கு வங்கி அடுத்து வரும். இட்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். வரும் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க வாய்ப்பில்லை என கூறிய அவர், நான் இருக்கும் வரை அதிமுகவுடன் கூட்டணி கிடையாது என கூறினார். இன்னும் 500-550 நாள் இருக்கு. நான் சொல்வதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். 2026 தமிழக அரசியல்ல முதலாக ஒரு முழுமையான கூட்டணி ஆட்சியை நம்ம பார்க்கத்தான் போறோம். நான் பேசுறதை பார்த்து அப்படி தெரியுதானே? அதுக்கு இன்னொருத்தரை கொண்டு வந்து நீங்க கூட்டணி வைக்கணும் பயணம். தேர்தல் முடிந்த பிறகு வழக்கம் போல அதிமுக பாஜக முட்டிக்கொண்டதாக மக்கள் கூறி வந்த நிலையில் தமிழிசை சவுந்தரராஜன் வேறொரு தகவலை வெளியிட்டு பரபரப்பை கிளப்பினார். அதிமுகவுடன் கூட்டணி கிடையாது என அண்ணாமலை திட்டவட்டமாக கூறியதற்கு தமிழிசை மறுப்பு தெரிவித்துள்ளார். அதிமுக பாஜக கூட்டணி அமைந்திருந்தால் 35 இடங்கள் கிடைத்திருக்கும் என கூறிய வேலுமணியின் கருத்துக்கள் உண்மைதான் என கூறி அதிரடி காட்டினார். அது உண்மைதானே, யதார்த்தமான உண்மை. அதிமுகவோட கூட்டணி வைத்திருந்தால் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இத்தனை இடங்கள் கிடைத்திருக்காது என்பது கணக்கு ரீதியாக உண்மை. அந்த வியூகத்தை அவர்கள் எதிர்கட்சியாக இங்கே தமிழகத்திலே அவங்க பயன்படுத்தினாங்க, அகில இந்திய அளவில் பயன்படுத்தி இருக்கிறாங்க. இது அரித்மேட்டிக் தான். ஆனால் இது யதார்த்தமான உண்மை தான், அதை ஒத்துக்கொண்டு தான் ஆக வேண்டும். இல்ல, அதை நான் சொல்லவே முடியாது, யாருமே எங்க கட்சியில சொல்ல முடியாது. கூட்டணி இருக்கிறதா இல்லையா என்பதை எங்களது அகில பாரத கட்சி முடிவு செய்யும். ஆளுநர் பதவியை விட்டுவிட்டு வந்ததற்கு கவலைப்படவில்லை என கூறியவர் தான் முன்னாள் தமிழக பாஜக தலைவர் என்ற ரீதியிலேயே தற்போதும் பேசுவதாக கூறினார். மற்ற கட்சியை சார்ந்த அக்கா, நீ கவர்னராகவே இருந்திருக்கலாம், நீ ஏன் ரோட்ல உட்கார்ந்துருக்க, நீ ஏன் அங்க உட்கார்ந்து? நானே கவலைப்படல, உங்களுக்கு என்னடா கவலை? நானே கவலைப்படல, உங்களுக்கு என்னடா கவலை? ஒரு கவலை கிடையாது. அதனால நான் கவர்னராக இருக்கணுமா தலைவராக இருக்கணும் நீங்க முடிவு பண்ணக்கூடாது, நான் முடிவு பண்ணணும். அத்துடன் தனது தோல்வி குறித்து இணையவாசிகள் தெரிவித்த கருத்துக்களுக்கு கடும் கண்டனம் தெரிவித்தார் தமிழிசை. சும்மா இஷ்டத்துக்கு எழுதுனா தோல்வி என்பது எல்லாருக்கும் தான் வரும். ஆக இஷ்டத்துக்கு எழுதுறாங்க. மறுபடியும் என்ன பரட்டான்னு ஆரம்பிச்சு சொல்றேன். பரட்டனால இது ஒரிஜினல்பா, இது ஒரிஜினல். விளையாடுறீங்களா? ஆமா, பரட்டாக்கு ரேட்டுன்னு சொல்லிட்டேன். அது நாங்க மக்களுக்கு அழுக்காதான் இருப்போம். ஆனா உங்க இணையதள வாசிகளை அடக்கி வைக்கலன்னா எனக்கு கெட்ட கோபம் வரும். தேர்தலில் தோல்வி ஏற்பட்டதால் அதிமுக பாஜக மீண்டும் கூட்டணி அமையுமா என கேள்விகள் எழுந்த நிலையில் அண்ணாமலை இதற்கு முட்டுக்கட்டை போடுவதும் தமிழிசை சவுந்தரராஜன் பச்சை கொடி காட்டுவதுமாய் ஒரே கட்சிக்குள் இருவேறு கருத்து மோதல்கள் எழுந்து வருகின்றன.